தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக நான் ஆண்ட்ராய்டிலிருந்து iOSக்கு மாற போகிறேன், ஐஃபோனுக்கு மாற போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் கிடையாதுங்க, யார் வேணாலுமே இனிமேட்டு ஆண்ட்ராய்டிலிருந்து ஐஃபோனுக்கு மாறணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். eSIM-க்கு நார்மல் சிம்மாக கன்வெர்ட் பண்ணுறது. என்னுடைய சாம்சங்கில் நான் 2 ஃபிசிக்கல் சிம் போட்டிருக்கேன், பட் ஐஃபோனில் ஒரு ஃபிசிக்கல் சிம் தான் சப்போர்ட். eSIM அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி ஃபிசிக்கலாக எந்த சிம்மும் இருக்காது, சாஃப்ட்வேர்லேயே ஆட் ஆகிடும். அப்படி எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஏர்டெல்ன்றதுனால ஒரு ஏர்டெல் யூசர் எப்படி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஃபாலோ பண்ணால் சேஃபாக, ஏன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சேஃபாக எப்படி மாற்றுறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள். மேபி இன்றைக்கி நீங்கள் நார்மல் சிம் வச்சுருந்துருக்கலாம், வருங்காலத்தில் நார்மல் எல்லா மொபைல்காரங்களும் eSIM-க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே என்ன ப்ராசஸ் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி லிங்க் ஆகிருக்கணும். ஸோ நிறைய பேர் லிங்க் ஆகிருக்காது. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1-to-1 கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் அவங்ககிட்ட சொல்லி, எக்ஸாக்டாக ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக சொல்லி, இதுதான் என்னுடைய இமெயில் அட்ரஸ்னு சொல்லி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? கஸ்டமர் கேரில் கொஞ்சம் போர் அடிப்பாங்க. ஸோ எடுத்த உடனே என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வேணா அந்த நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு 1 ப்ரீபெய்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கதையெல்லாம் கூட உங்கள் வேலிடிட்டி இது அதெல்லாம் எல்லாம் சொல்லும். கேட்டு முடிச்சுட்டு தான் 2 ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் போகாது. அதுக்கு அடுத்தபடியாகவும் நீங்கள் 2 ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லிட்டு, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 9 ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லுன்னா, ஒவ்வொரு 3 மினிட்ஸுக்குமே 50 பைசா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லும். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா இப்போ கஸ்டமர் கேர்லேருந்து பேசுவாங்க. அவங்ககிட்ட எனக்கு என்னுடைய நம்பரை நான் இமெயில் லிங்க் பண்ணணும், எனக்கு eSIM வேணும், அதனால் இமெயில் அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு 1-to-1 இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுக்கும். அதாவது நீங்கள் கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் மினிமம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? வெயிட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒருவேளை அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதாவது டியர் கஸ்டமர், we have received an email ID update request அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் எந்த இமெயில் ஐடி கூட ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களோ ரெண்டுமே இங்கே காமிக்கும். ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ தேங்க்ஸ், we have received your confirmation update on the email request அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இமெயில் ஐடி அப்டேட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறமா நீங்கள் உங்களுடைய eSIM-ஐ மாற்றுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ப்ராசஸே வரீங்க, அதாவது மெயின் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் மாற்றக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா, eSIM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன இமெயில் அட்ரஸோ அந்த இமெயில் அட்ரஸை போட்டு ஸ்பேஸ் விட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போட்டுட்டு நீங்கள் சென்ட் பண்ணீங்க 1-to-1 அப்படின்ற பட்சத்தில், டியர் கஸ்டமர், we have received the eSIM change request on நம்பர்னு சொல்லி போட்டுட்டு proceed only if you have an eSIM enabled mobile. ஸோ உங்ககிட்ட eSIM சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் இருந்தால் மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குது. சரிங்களா? இருந்தால் மட்டும் நீங்கள் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி 60 செகண்ட்ஸ்குள்ளே ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 செகண்ட்ஸ்குள்ளே நான் 1 போட்டு ரிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 1 கொடுத்த உடனே we will call you shortly to reconfirm அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 1 கொடுத்த கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு கால் வரும் ஏர்டெல் கிட்ட இருந்து. நீங்கள் உங்களுடைய நம்பருக்கு eSIM-ஐ ஆக்டிவேட் பண்ண சொல்லி நீங்கள் தான் கேட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும். எஸ்னா அது 6 நம்பர் ஏதோ ஒன்று சொல்லும். அது நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்களுடைய QR உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்புவோம். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டு எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன்லாம் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதை யாராச்சும் ஸ்கேன் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அது உங்களுக்கு QR நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய QR கோட் ரிசீவ் ஆனதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது எந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் eSIM-ஐ ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அந்த ஏர்டெல் சிம்மை போடணும்னு அவசியம் கிடையாது. என்னடா ஏர்டெல் சிம் இதில் இருக்குது, பட் நான் இந்த ஐஃபோனில் இப்போ eSIM ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய மெயில் இந்த ஃபோனில் இருக்கு இல்லையா, நான் ஓப்பன் பண்ணி அந்த QR கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபோனில் அதை அழகாக ஸ்கேன் பண்ணுறேன்.
இப்போ ஆக்டிவேட் eSIM அப்படின்னு கேக்குது. ஸோ a SIM from Airtel is ready to be activated on this iPhone அப்படின்னு கேக்குது. ஸோ நான் கண்டினியூ பண்ணலாம். இதே ப்ராசஸ் தாங்க. நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க, அதுலயும் eSIM சப்போர்ட் இருக்கணும், நீங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம். அதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு eSIM எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். பட் ஐஃபோன் தான் கொஞ்சம் டஃப், அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த eSIM ஆக்டிவேட் ஆகுற வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய பிசிக்கல் சிம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். அண்ட் eSIM-க்காக வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு SMS எதுவுமே வந்து போகாது, ரிசீவ் இன்கமிங் அவுட் கோயிங் எதுவுமே வராத மாதிரி SMS மட்டும் ஸ்டாப் பண்றத சொல்றாங்க. இது எதற்குன்னா இந்த ஃபினான்ஷியல் த்ரெட்ஸ், இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் வந்து நடக்காம இருக்கிறதுக்காக இதை நாங்கள் பண்றோம்னு சொல்றாங்க. நல்ல விஷயம். ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல நடக்கிறதுனால நம்மளுடைய இமெயில் அட்ரஸும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, மொபைல் நம்பர் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம சேஃபா இப்போ நான் சொன்ன மெத்தட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டைம் டு டைம் உங்களுக்கு மெசேஜ் வந்த உடனே எல்லாத்தையுமே நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் சேஃபா வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக்டிவேட்டிங் eSIM-ல பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பிரைமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ல இருக்கு, செகண்டரி வந்து ஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அதை வந்து ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும்னு நினைக்கிறேன். eSIM-ல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் நீங்க கரெக்டாக பண்ணதுக்கு அப்புறமாக ஒன்ஸ் இது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்க எக்காரணத்து கொண்டும் அந்த டேட்டா பிளான், இந்த சிம்முக்கான டேட்டா பிளான் வந்து நீங்க டெலீட் பண்ணவே கூடாது. நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா eSIM-ஏ போயிடும். திரும்ப நீங்க கடையில் போயிட்டு பிசிக்கல் சிம் வாங்க வேண்டியதா இருக்கும், இல்லை கஸ்டமர் கேர்ல பேசணும். அந்த தலைவலியே வேண்டாம். eSIM-ஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ வேற வழி இல்லை, கண்டிப்பா மாறணுன்றவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளீன் சிம்பிளா நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து சேஃபா மாறிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஐஃபோனுக்கு வந்து மாறுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீடியோவும் சீக்கிரமாக வரப்போகுது. உங்களுக்கு ஒருவேளை ஐஃபோனை சம்மந்தப்பட்ட இல்லை ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு மாறும்போது ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது, இதை டெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும், இல்லை உங்களுக்கே ஒரு விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த 30 நாள் இந்த மொபைலை நான் பிரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிட்டு 2 சிம்மும் போட்டாச்சு. யூஸ் பண்ணிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். வழங்க ஐஃபோன் சொல்ல முடியலைங்க.